என்னோட குழந்தை பருவத்தில் நான் பட்ட கஷ்டங்களும் நான் வாசித்த புத்தகங்களும் எனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்துச்சு. இதை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தன்னம்பிக்கை கிடைக்கும். போராடணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உங்களுக்கும் பிறக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னுடைய குழந்தை பருவம் பல கஷ்டங்கள் நிறைந்ததும். உணவு, உடை, இருப்பிடம் முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் எல்லா மனிதர்களுக்குமே. ஆனால் எனக்கு அந்த மூணுத்துக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அம்மா அப்பா கூலி வேலைக்கு போய் தான் அந்த வருமானத்தில் ஒரு நாள் கிடைக்கிற வருமானத்தில் தான் கொண்டு வந்து குழந்தைங்க எங்களுக்கு நாங்கள் 3 பேர் அக்கா, தங்கச்சி, நான் 3 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்பா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அம்மா அப்பா ஆதரவு இல்லாமல் வளர்ந்தவங்க. ஏன்னா அப்பா வந்து படிப்பறிவு கிடையாது, எல்லாத்துக்குமே பயம், போய் சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பயந்த சுபாவம் தான் அப்பா. அம்மாவும் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான். காலையில் எழுந்ததுலேருந்து விடிய காலைல இரவு தூங்குற வரைக்கும் வேலை 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 தான். அவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. 10th நான் 451 எடுத்தேன். அதுக்கப்புறமா 12th 1027 மார்க்ஸ் எடுத்தேன். காலேஜ் படிக்கணுன்றது ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறது நியாயமான்றது எனக்கே தெரியல. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்ச 2 தேவ தூதர்கள் தான் என்னுடைய டேர் சாரும், ராஜ்குமார் டேர் சாரும், அதே மாதிரி கிறிஸ்டியன் டேர் அண்ணாவும். அவங்க 2 பேரும் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுலேருந்து எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு உதவிகள் செஞ்சவங்க அவங்க தான். என்றைக்குமே நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களால தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய படிப்பு எனக்கு நினைவாச்சு அப்படின்றத எல்லார்கிட்டையுமே நான் சொல்லுவேன். அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு நான் காத்துட்டும் இருக்கேன். அதுக்கப்புறமா நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு MBA HR மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். எனக்கு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு 4வது மாதம் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு விடிய காலையில் ஒரு வயிற்று வலி வந்துச்சு. சாதாரண வயிற்று வலி தானே. அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. கண்ணு முழிச்சு மதியானம் 2 மணிக்கு பார்க்குறேன், என் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டில் இருந்து தான் பிறந்தாங்க. என்னுடைய அப்பாவுக்கு 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் ஒரு மாதம் அப்பா கூடவே இருந்து 2 நாள் கழித்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய வீட்டுக்கார் வீட்டில் நான் இருக்கும்பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்தோன்னா அப்பா தவறிட்டார். அதுக்கு அடுத்த ஒரு பெரிய ஷாக்கம். இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் நான் போராடுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன். இன்றைக்கும் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் தச்சு நான் சம்பாதிக்கிறேன். இன்றைக்கும் நான் போராடுறேன், நான் ஜெயிப்பேன். என்னுடைய கனவுகள் நிச்சயமாக நினைவாகணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.